தமிழக அரசியலில் தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக பதவியேற்பாரா இல்லையா என்பது பற்றி தான் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. தற்பொழுது விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் நலன் மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே தனக்கு துணை முதல்வர் பதவி வேண்டாம் என்று கூறி வருகிறார். அதேபோல முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி வழங்குவது குறித்த எந்த முடிவையும் எடுக்கவில்லை என்று தெரிகிறது. இருப்பினும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் தான் என்று கட்சி தொண்டர்கள் அடித்து கூறி வருகின்றனர். மேலும் துணை முதல்வர் பதவி வழங்குவது குறித்து மு க ஸ்டாலின் அவர்கள் முக்கிய முடிவை எடுத்துள்ளதாகவும் திமுக வட்டாரங்கள் பேசிக்கொள்கிறது. அதாவது முதல்வர் மு க ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி வழங்குவது குறித்து திமுக கட்சியின் முக்கிய தலைவர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தியதாக தெரிகிறது. இந்த கூட்டத்தில் திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா, பொருளாளர் TR பாலு, நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா, அமைப்பு செயலாளர் RS பாரதி ஆகியோர் கலந்து கொண்டதாகவும் அவர்கள் அனைவரும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி வழங்குவது குறித்து சம்மதம் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லி சென்று பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து பேச உள்ளார். இதனையடுத்து முதல்வர் ஸ்டாலின் டெல்லி சென்ற பிறகு துணை முதல்வர் பற்றிய அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் முதல்வர் வேறொரு திட்டமும் வைத்துள்ளதாகவும் தெரிகிறது. அதாவது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் சிறையிலிருந்து வெளியில் வரலாம் என்பதால் அவருக்கு அமைச்சர் பதவி வழங்க வேண்டும், அதனால் அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்ற திட்டத்திலும், மேலும் செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து வருவதற்குள் உதயநிதி அவர்களுக்கு துணை முதல்வர் பதவியை வழங்க வேண்டும் என்ற திட்டத்திலும் இருப்பதாகவும் தெரிகிறது. இந்த நிலையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவியை வழங்குவதை ஒரு நல்ல நாள் பார்த்து பின்னர் வழங்க வேண்டும் என்று குடும்பத்தார் கூறியுள்ளனர் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது.